ஏய் நானா தானா வீணா போனா சரியே ஆனா ஊனா காணா ஒரு குட்டி சைஸ் நடுவுல நிறுத்திட்டா ஒருத்தி பாருடா எட்டாத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரில் பார்த்துருப்பீங்க, ப்ரில் பார்த்தா சூப்பர் நைட் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சர் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காம இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அலைமோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஒரு ஆப் கூட இல்லை அப்படின்னா உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியாது. இந்த ஒரு ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்க்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் எல்எம்எஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ப்ராஜெக்ட் பார்த்தா எப்படி இம்போர்ட் பண்ணால் ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் எல்எம்எஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி இம்போர்ட் பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லிங்க் மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ப்ராஜெக்ட் எல்எம்எஸ் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணுறோம் கேட்டால், நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கு மேலே பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்கேன். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த இடத்துல பாஸ்வேர்டுன்றது பார்த்தா வரும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு பார்த்தா 4 நம்பர். ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 நம்பர் வரும். ஆக மொத்தம் 4 நம்பர் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க் மேலே டச் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் தான் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன பிறகு பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும். சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தா லிங்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? உங்கள் பிக்கு பார்த்து ஆட் பண்ணணும். எப்படி உங்கள் பிக் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஸ்டார்டிங்லேயே 0.0 இங்கே பார்த்தா இருக்கும் ஒரு இமேஜ். ஓகேங்களா? இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பட்டன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்போ கேலரி நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இது இதில் உங்களுடைய ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ செட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தோம்னா உங்களுடைய ஃபோட்டோ பக்கவாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி செட் ஆகலாம். அந்த ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி மேலே கீழே இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோவை சிம்பிள் மெத்தட் தான். முடிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே இருக்கும் பிக். நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுடைய இமேஜ் பார்த்தா நீங்கள் ஆட் பார்த்தா பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அது ஜஸ்ட் அதே ஃபஸ்ட் மெத்தட் இந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணி காமிச்சணும் அதே மெத்தட் தான். ஜஸ்ட் இந்த கேர்ள் இமேஜ் இருக்கும். அந்த கேர்ள் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பட்டன் பண்ணி இங்கே ஸ்டார் பண்ணிக்கலாம். அது மாதிரி கிளிக் பண்ணி இப்போ உங்களுடைய யார் வச்சு இந்த இடத்துல ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்களோ அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கள். எல்லாம் உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய பிக் ஆட் பண்ணணும். வேறு டிஃப்ரெண்ட்டான இமேஜ் ஒரு இமேஜ் பார்த்தா கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க? இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் இமேஜ், நெக்ஸ்ட் ஒரு பாய் இமேஜ், நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் இமேஜ், நெக்ஸ்ட் ஒரு பாய் இமேஜ். ஓகேங்களா? இதே போல் தான் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய இமேஜும் அவங்களுடைய இமேஜும் நீங்கள் மாற்றி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கெங்கே பாய் இமேஜ் இருக்கும் அங்கே பாய் இமேஜ், எங்கே கேர்ள் இமேஜ் இருக்கும் அங்கே வந்து கேர்ள் இமேஜ். ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சிம்பிள் தான். ஓகே, முடிச்சுட்டு மேலே ஏற பண்ணுறோம். அம்மா கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோக்கு 108 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பட்டனுக்கு அந்த எக்ஸ்போர்ட்னு பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகி முடிஞ்சுனே உங்களுக்கு கேலரியில் இந்த வீடியோ இப்போ தான் சேவ் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ மூலியம் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.